ஹாய் வணக்கம். இன்றைக்கு வந்து மிச்சம் இருக்கிற இடியப்பத்தை வச்சு எப்படி சூப்பரான இடியப்ப கொத்து செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடியப்ப கொத்து வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கடையில் நாங்கள் வாங்கி சாப்பிட்ற போலவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஒரு பேனை சூடாக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் மெல்லிசாக சூடானதுக்கு பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த பேஸ்ட் வந்து சீக்கிரமாக எரிஞ்சு அது இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதால் வந்து எண்ணெய் நல்லா சூடாக முதலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை சேர்த்து வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். அது வதங்குற நேரத்தில் இங்கால ஒரு பவுலுக்குள்ளே 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட இந்த கட்டை சம்பளம் வந்து சேர்த்து நான் வந்து அதை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து கட்டை சம்பளம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் கட்டை சம்பளையும் முட்டையையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தெமுவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது. இந்த மாதிரி ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கினா காணும். நல்லா வதங்கணுமென்று அவசியம் இல்லை. கோவாவை கரண்ட்டு தோல் சீவுறதால நல்ல மெல்லிசாக சீவி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மெல்லிசாக சீவி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் அந்த வெங்காயத்தோட கோவா மற்றது கரட் அதோட வந்து லீக்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம். இதுவும் வந்து நல்லா வதங்க விடக்கூடாது. மெல்லிசாக அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னு சொன்னால் காணும். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம். இப்போ வந்து மரக்கறி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. நல்லா வதங்கையில் பச்சை தன்மையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கலக்கி வச்சிருக்கிற முட்டையை இதோட சேர்த்து அதையும் வந்து வதக்கி கொள்ள போகிறேன். முட்டையை வந்து இந்த மாதிரி நடுவில் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் பொரிய விட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து மரக்கறியோடு சேர்க்கலாம். நல்லா வந்து பொரியக்கூடாது. அதுகிட்ட அந்த பச்சை தன்மை எடுபடுற வரைக்கும் நாங்கள் வந்து வதக்கி விட்டால் சரி. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு காணாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். நாங்கள் சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து நல்லா வதங்க விடக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அரை பதத்தில் இருக்கணும். மரக்கறியல், வெங்காயம் மற்றது முட்டை எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நான் மசாலாக்கள் சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். மசாலாக்கள் எல்லாமே அந்த மரக்கறியோட முட்டையோடு எல்லாம் நல்ல வடிவாக சேர்கிற மாதிரி நல்ல வடிவாக கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து நேற்று அவிச்ச இடியப்பம் மிச்சம் இருந்ததை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அந்த இடியப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு முதல் இடியப்பத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல உதிரியான இடியப்பம் வந்து கிடைக்கும். இடியப்பத்தை அவிச்சிட்டு உடனே நீங்கள் செய்கிறீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் அந்த மிரக்கறியலோடு நாங்கள் பிச்சு வச்சிருக்கிற இடியப்பத்தை சேர்த்து நல்ல வடிவாக கலந்து எடுக்க போகிறேன். இடியப்பத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிரக்கறியோடு சேர்க்குறதுக்கு முதல்ல கையால் வந்து உதிர்த்தி விட்டுட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல தனித்தனியான இதாக வந்து கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தொடர்ந்து கிளறி கொண்டு இருக்கே அது வந்து எல்லாமே உடைஞ்சு தனித்தனி துண்டுகளாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கு இடியப்ப கொத்துக்கு இறால் பொரித்து சேர்க்க போகிறேன். இறாலுக்கு பதிலாக நீங்கள் கோழியும் சேர்த்து கொள்ளலாம். இறாலை வந்து நான் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து பிரட்டிட்டு நல்ல முருகலாக பொரித்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல முருகலாக பொரிச்சிட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் இடியப்ப கொத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவினாம். இப்போ நான் பொரிச்ச இறாலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொள்கிறேன். இடியப்ப கொத்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது. நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சுது. இந்த இடியப்ப கொத்தை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். நான் வந்து இப்போ மிரக்கறி எல்லாமே வதக்கி சேர்த்துருக்கிறேன். ஆனால் வந்து மிரக்கறியில் பொரித்து செய்கிற மெத்தடும் இருக்குது. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட் எல்லாத்தையும் பொரித்து போட்டு சேர்ப்பேன். அதை விட இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி, டேஸ்டியும் கூட. இடியப்ப கொத்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த முறையில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.